நான் உங்கள் பின்சி. நம்ம இப்போ KFC கிறிஸ்பி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போது 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க கொழுப்பை எடுத்து நீக்கிடுங்க. நான் இப்போது அதை கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு வாட்டி கூட அலசி எடுத்துக்க போகிறேன். அப்புறமா சிக்கனில் மசாலா பிடிக்கிறதுக்கு அதை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு இஞ்சி 2ஐயும் சின்னதாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கலந்துட்டு கூடவே எலுமிச்சையும் விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், நான் கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே தயிரும் தேவைக்கேற்ப உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எல்லாம் வைக்க ஒரு வாழை இலை வெட்டி எடுக்க போகிறேன். கூடவே ஹெல்ப்புக்கு பாப்புவும் வந்திருக்கான். ரெண்டு மணி நேரம் தாண்டி ஊற வச்சா நம்ம சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிறிஸ்பி லேயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா கொஞ்சம் ஓட்ஸ், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க.
சிக்கனை முதல்ல எடுத்து மாவில் ஒரு கப் புரட்டிட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் ஒரு சுற்றி எடுத்து திரும்பவும் அதே மாவில் புரட்டி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பை செட் பண்ண போகிறோம். அடுப்பை செட் பண்ணி தீ மூட்டியாச்சு. ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டோம். எண்ணெயை நல்லா கொதிச்சாச்சு. நம்ம புரட்டி வச்சிருக்கிற சிக்கனை இதில் எண்ணெயில் போட போகிறோம். கம்மியாக வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை திருப்பி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெளியில் சீக்கிரம் கரிஞ்சு போகும். உள்ள சிக்கன் வேகாதபடி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்ற போகிறோம். நம்ம கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். வாவ்! நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.